நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பாவியவை அறியலை கண்ட சகுனங்களை காலால் தள்ளினான். பார்த்த சகுனத்தை பாவியவன் அறியாமல் மலையிலே வந்து நாமல் தவம் இருக்க வேணும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று அவன் எப்படி அலங்கரித்தான்? சாந்தே கொண்டு மெல்ல தரைமேல் சாந்தே கொண்டு தரைமேல் தரைவழி சந்தனத்தான் அவன் சந்தனத்தான் அழகா சந்தனத்தால் பன்னீராலே கோலம் போட் மாவு கொண்டு மெல்ல தரைவழி மஞ்சளாலே அவன் மஞ்சளாலே மாவு கொண்டு நல்ல தரமொழிக்கு அழகா மஞ்சளாலே அவனோ மஞ்சளாலே ஒரு குருத்து வாழையிலை விரித் நாயகனை பிடித்து வை அங்கே நிற நாளி நிறம் மர தெச்சனையும் தேங்காப்ப அவன் தீபங்களை ஏற்றி வை ஆளை நல்ல குளியவே அதிலே 1000 மூலம் கம்பம் நாள் அவன் கம்பத்தை அடிமே கணத்தே சப்பு மாங்குளைக்கு மேலே மணி உருண்ட தேங்காய் அவன் மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட அவன மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காவை மணி உருண்ட தேங்காவே மஞ்சள் கூலை ஒன்று வை மஞ்சள் கூல மேலையல் அவன் எலுமிச்சங்கனியவை எலுமிச்சங்கனிக்குமே இனியா கொட்ட பாக்குவை இனியா கொட்ட பாக்குமே எல் கடுகு ஒன்று வை எல் கடுகு மேலையல் குறுங்கடுகு ஒன்று வை குறுங்கடுகு மேலையல் குண்டு மணி பருப்பு வை குண்டு மணி பருப்புமே கொத்தமல்லி இதழவை கொத்தமல்லி இதழுமே கொட்டவாக்கு ஒன்று வை கொட்டவாக்கு மேலையல் கோழி முட்டை ஒன்று வை அவை கோழி முட்டை மேலையல்லோ கோழி முட்டை மேலையல் அரைக்கே குண்டூசிய நாட்டுவான் கோழி முட்டை அரக்க குண்டூசிய நாட்டுவானோ கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டினான் வல்லரக்கன்
அவன் ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் அல்லவா. அவன் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடமும் அல்ல, 6 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருக்கின்றான். அவன் எப்படி தவம் இருக்கிறான்? உண்ணாமல் உறங்க உண்ணாமல் உறங்கி உடைய வந்திருப்புகள் அண்ணன் தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திருப்புகள் ஆரோகராய் நல்ல அரணே ஆரோகராரணே என்று அரணாமத்தை சொல்லு அரக்கே சொல்லு அரோகராரணே என்று அரணே என்று அரணாமத்தை சொல்லுவான் அவன் சொல்லு அவன் சிவனே நல்ல சிவனே சிவன நாமத்தை ஒரு வருடம் தவமி உடையவன் பகவான் வர 2 நல்ல வருட ஈசன் பகவான் வர 3 நல்ல வருட 3 வருட 3 நல்ல வருட காலோ முக்கண்ணன் பகவான் வரவே அங்கே வரவே 3 நல்ல வருட காலோ வருட காலோ அது முக்கண பகவான் அங்கே வரவே இல்லையே நாலு நல்ல வருட நாகன் பகவான் வர 5 நல்ல வருட ஆண்டவையனு வரவே 6 வரும் ஆடிபக பொருள் 8 நல்ல வரும் ஏகாம்பரம் 10 12 அங்கே வருட 12 வருட காலோ பரம்பொருளும் வரவே அங்கே வரவே 12 வருட காலோ வருட காலோ 12 வருட அது பரம்பொருளும் அங்கே வரவே இல்லையே வரவே வருடம் 12 தவங்களை செய்தான் வல்லரக்கன். அவன் 12 வருடம் தவம் இருந்த போதும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அப்போ பார்த்தான் வல்லரக்கன், 12 வருடமா தவம் இருக்கு, ஆண்டவன் என்னன்னு நம்மளை கேட்கலையே, நம்மளை ஏறிட்டு ஆண்டவன் பார்க்கலையே. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஒருவேளை இலைய கிண்டா மாத்தி போட்டிருப்பான் பூஜை பண்ணும்போது, கரெக்டாக தானே போட்டிருக்கு. ஒருவேளை தவறாகவே நாமல் தவங்களை செய்திருப்போமா என்று அவன் ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கம், ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கம்,
சாமி ஈஸ்வரனை இறையோனே சிவ சம்போ சங்கம் ஏழை செய்யும் தவத்தை பாரும் இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஐயா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரோ சம்போ அழகு ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சாமி படியளக்கும் அம்மா சொல்லு படியளக்கும் போடு படியளக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்க பாராமல் இருப்பதேனும் என்னை பாராமல் இருப்பதேனும் அடியாளாக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ இறைவா பாராம இருப்பதில்ல சம்போ இறைவா பாராம இருப்பதில்ல சம்போ சங்கரா சாமி என்ன குச்சம் அம்மா சொல்லு நான் என்ன குச்சம் உடம்ப போடு என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்க ஏழைக்கு நீர் இறங்க வேணும் இந்த ஏழைக்கு நீர் இறங்க வேணும் என்ன குத்தம் செய்திருக்கேனோ சம்போ இறைவா சம்போ ஏழைக்கு நீர் இறங்க வேணும் இந்த ஏழைக்கு நீர் வேணும் சம்போ சங்கரா அவன் தவம் இருந்து வாரபோது கையார போது ஆடாத கைலாசோ கைலாசம் ஆடுதையா செய்யுதையா கைலாசம் அசையுதையா அங்கே நகலாத கைலாசோ கைலாசம் ஆதி கைலாசோ கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா கைலாசம் மகனுவல்லே ஆடுதையோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாராக இருக்கும் என்று ஆண்டவன் ஞானத்தினால் எண்ணி பார்க்க ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு அடேங்கப்பா என்னை நினைத்து தவம் இருப்பது இப்படி ஒரு அரக்கனா அரக்கனா இருந்தாலும் நாமல் மீது இவனுக்கு என்ன ஒரு அன்பு இருக்கின்றது இப்படி ஒரு பக்தி உள்ள பாலகனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும் ஏமசாம நேரம் இலைகுலுங்க சாமம் போல அர்த்த சாம நேரம் ஆண்டவை வரம் கொடுக்கணும் என்றே புறப்பட்டு வருகின்றார். பார்வதி சும்மா இருப்பாளா? இந்த ஆண்டவை இரவு நேரத்தில் நம்மக்கிட்ட சொல்லாம எங்க போறாரு? ஆம்பளைய சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாருனாலே சும்மா இருக்க மாட்டா. 7 மணி ஆகுதே பேசாம வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கை காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு பேசாம காலை முடக்க வேண்டியதானே. ஜட்டையை போட்டு இப்போ எங்க கிளம்புது? இன்னும் 8 மணிக்கு மேல உமக்கு அங்க என்ன வேலை இருக்கு? தெருவுக்கு இப்போ என்ன வர உங்களுக்கு? பேசாம ஆமா கொஞ்சம்லாம் இருக்க வேண்டியதானே. சும்மா தெருவில் போய் நின்றுக்கிட்டு வாரவனையும் போறவனையும் பேசி பழக்க முடியுதுக்கு உமக்கு என்ன வேலையா? முகத்தை ஆமா எப்பல இப்படி எல்லாம் பேசாத. நான் ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிடத்தானே போவேன். ஆமாடி, நாட்டு நடப்பை கேட்டு அதுபடி நடந்து மூஞ்ச பாத்துக்கிட்டு நான் ரோட்டுக்கு போறேன். அப்படியா? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணியாரு? கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கசக்கும். இப்போ கசந்து போச்சு. கசக்கும்ல? ஆமா அவ்வளவுதானே. உமக்கு என் தங்கச்சியை பார்த்தா நல்லா இனிக்கும். உன் தங்கச்சி எப்போ வருவாங்க? வருவாளா? வருவா வர சொல்லு. உனக்கு விளக்கமாத்த எடுத்துட்டு வருவா. விளக்கமாத்த எடுத்துட்டு வருவாளா?
அப்படியா? பிறவு ஆ. அப்போ சாயங்காலம் வீட்டை விட்டு ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தால் கொஞ்ச நேரம் நம்ம கூட இருக்கணும், நம்ம பிள்ளைய கூட இருக்கணும், சந்தோஷமாக பேசி சிரிக்கணும், குடும்பமாக உட்காந்து ஒன்றா சாப்பிடணும்னு ஒரு பொம்பளை நினைப்பா. இத்தனைக்கு விட்டுட்டு வந்த உடனே குளிச்சுட்டு கையை காலுக்கு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு சட்டையை போட்டு விறுவிறுன்னு வெளியே போனா ஏன் வேலை பார்க்க தண்ணி ஒன்றாத்தானே பார்க்காங்க. சாயங்காலம் போட்டா என்னையா அதுக்குன்னு ஒரு கடை வேற இருக்கும் பார்த்துக்கோ. அந்த கடை பக்கத்தில் என்ன இருக்கு பாரு, ஒரு திண்டு அத மாதிரி ஒரு சோபா போட்டு வச்சிருக்காங்க. ஆமா என்ன அடிக்கணும் வந்துருங்கப்பா அங்க போவோம். ஆமா இன்னைக்கு அடியில ஒருத்தனுக்கும் வேட்டி இடுப்புல இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அடிக்கணும். சரக்கு ஓவர் அடிச்சா எப்படி இருக்கும்? ஆமா அளவா குடிச்சா. அவர் ஏன் அப்படி சொல்லுதாருன்னா சரக்கு ஓவர் அடிச்சா உணர்வு இருக்காதியா முதல்ல, அதுக்குத்தான் அப்படி சொல்லுதாரு. உணர்வு இருக்கிறதுனா இடுப்புல இருந்து அவுந்து போற வேட்டி கூட இருக்கா இல்லையான்னு தட்டுப்படாது உணர்வு தெரியாது, அதுக்குத்தான் அப்படி சொல்லுதாரு. அம்மா கரெக்ட். ஆமா அப்போ பார்வதா தேவி சும்மா இருப்பாளா? ஆண்டவன் பின்னால் வந்து ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்கிருக்கும் போது நாதா நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்கு, சிவன் தாங்கள் எங்கேயா போறிய? அம்மா பார்வதி, ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? ஆண்டவா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், இல்லைன்னா மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். சரி பரவாயில்ல, ஒரு ஆம்பளை இப்போ போனாலும் எந்த தப்பும் இல்லை. நீர் போகும்போது என் பார்வதி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? சரி என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்க மூத்த மகன் கணபதி முன்னால இருக்கான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். சரி நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த செவரை பார்த்தாவது நான் மாறின இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு என் முகத்துல முழிக்காம ஒரு வார்த்தை சொன்னாலும் போதுமே. அதை விட்டுட்டு இப்படி போனா எனக்கு என்ன தெரியும்? அதனால ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் எதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்னிடத்திலே சொல்ல வேண்டும். அம்மா பார்வதி, நீ போக வேண்டாம்னு சொன்னா நான் எப்படி அரக்கனுக்கு போய் வரத்தை கொடுக்க? ஆண்டவா சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்களை நான் போக விட மாட்டேன். அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி அவன் கேட்ட வரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். அரக்கனை அழைக்கணும்னா யாரு போய் அழைத்து கொண்டு வர? உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டு பூலகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி அவர் என்ன வரத்தை கேட்காரோ நீங்க அப்படியே கொடுங்க, அழகா கொடுங்க என்று பார்வதி சொல்ல சொன்னபோது ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து அப்பா நந்தி தேவா சுவாமி, ஏ நந்தி என்ன சுவாமி வாயா அதோ பாரு, என்னது எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். ஆனா பார்வதி வேணாம்னு சொல்லிட்டா. நீ சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும், உடனே கூட்டி வர வேண்டும். ஆண்டவா அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவனை நான் எப்படி அழைத்து வர முடியும்? நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா. இதோ இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்து வாயில் போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையில அரக்கனுக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும். உன்னோடு பறந்த கைலாசத்துக்கு வருவான் என்று வர
வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைத்த போது பச்சிலை குளிகையை கொடுத்த உடனே என்ன ஆச்சு? நேர யமகிரி மலைக்கு வந்தார். வந்தார். அரக்கனை அங்க இங்கே தேடி பார்த்தார். அப்படியே தேடுதார். எங்க தேடியுமே அந்த அரக்கனை காணவில்லை. அவனை காண முடியவில்லை. ஏன் காங்கல? என்ன காரணம்? இவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாத்தீங்களா? ஆமா. அவனால தவம் இருக்கக்கூடிய மகிமையினாலே ஆமா காற்றிலே ஆமா மணல் பரப்பி அவனுக்கு மேல கரையான் புத்து வளர்ந்து பெரிய புத்து வளர்ந்து அவன் உடம்பில் உள்ள ரோமங்கள் எல்லாம் பல சடைகள் பின்ன மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட காமாட்டில் முளைத்த மரம் தலமாட்டில் பூச்சொரிய தலமாட்டில் பூத்த மரம் காமாட்டிலே பழுத்து உதிர இப்பேற்பட்ட தவமிருந்த வாரானே அரக்கன் இருக்கக்கூடிய இடம் தெரியுமா ஐயா? தெரியுமா? எப்படி தெரியும்? அப்ப அரக்கனை காணாத நந்தி தேவன் அலந்து புலம்புகின்றார். எப்படி புலம்பினார்? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. தெரியாத அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, நான் அரக்கனை எப்போ காண்பேனோ. ஈசன் உன்னை அழைத்து வர சொன்னார் மகனே, வரந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா, வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியேட்டி பார்க்கான். ஆடிய குத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு, தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. மாடு அவந்து ஓடிட்டுன்னு வையி, அந்த மாடு எங்க நிக்கும்னு செடி எங்கெல்லாம் நிக்கும் அங்கெல்லாம் நம்ம கண்ணு தேடுமா. ஆமா, நம்ம தூண்டி போட்டோம்னா அதான் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணும்பாங்க அப்படிம்பாங்க. புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், புரியாது சரியானவங்களுக்கு புரியாது. நம்ம தூண்டி போட்டோம்னா நல்ல புழுவை கொடுத்து நல்ல ஆழ தண்ணியில எட்டி வீசினோம்னா அப்ப என்ன செய்யணும்? அந்த மிதப்பையே பார்க்கணும். ஆமா, மிதப்பு எப்போ முங்குது மீனை சுண்டி மேலே இழுக்கணும்னு அப்போ மிதப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் மெதுவாக மீன் வரும், வந்து மெதுவாக ஒரு கொத்து கொத்தும். அப்படி படகு இழுத்துடக்கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2வது ஒரு கொத்து அப்படியே கொத்தும், அப்பவும் இழுத்துடக்கூடாது. ஆமாம், 3வது பார்க்கணும். 4வது ஒரு கொத்து கொத்தி லபக்குன்னு முழுங்கி சருன்னு உள்ள எடுத்துட்டு போவோம். அப்ப பார்த்து நீ தூண்டி எடுத்துடணும். ஆமா, படக்குன்னு தூண்டி எடுத்துட்டோம்னா மீன் கிடைக்காது. அதனால தூண்டி போடுறவனுக்கு வந்து மிதப்புற கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அரக்கன் தவம் இருந்தாலும் இருந்தான், சிவபெருமான் தான் நாமளை அழைத்து வந்து இருக்கிறாரோ என்று அவன் புத்தை விட்டு கீழிறங்கி அரக்க ஓடோடி வாரான். அவன் நந்தி தேவன் முன்னா வல்லரக்க வந்தல்ல, அவன்
ஏறிட்டு பார்க்க அவ ஏறிட்டு தான் பார்க்கும் போல் அவள் கொம்பு ரெண்டும் தங்கமே கால் குழம்பு 8 வெள்ளினே அவள் நெத்தி சுட்டி நெட்டிவாள் யாரோ எவரோ என்று ஏச்சதொரு வல்லரக்கு ஆங்கார கோபம் கொண்டு யாரிடமோ ஏபையே மாடு போல வந்தவன் ஏமானி தவத்தை கலைத்ததென்ன காலை போல வந்தவன் எங்க அடுந்தவத்தை கலைத்ததென்ன நீ எந்த அவத்தை கலைத்ததா நீ எந்த அவத்தை கலைத்ததா ஐயா நான் உன்னை சும்மா விடவே நானோ ஒன்னா சும்மா தவத்தை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அரக்கே நந்தி தேவனை ஏறிட்டு பார்த்தாமல நந்தி தேவனுக்கு கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னுது கால் குழம்பு 8 வெள்ளியா சுலுக்கி நெட்டி சுட்டி நெட்டி வாழ இருக்கிறேன் நீ யாரையா அப்படி என்ற அந்த அரக்கனாகப்பட்டவே மாடு போல வந்து என் மனைத்தவத்தை கலைத்ததென்ன காலை போல் வந்து என் கடுந்தவத்தை கலைத்ததென்ன என் தவத்தை கலைச்ச உண்மை இதோ நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன் யாரக்கா கொஞ்சம் புறப்பா நீ 12 வருடமா தவம் இருந்தவே நீ சாபம் கொடுத்தா அதற்கு எனக்கு கண்டிப்பா பலிக்குண்டா அதனால நான் உண்மையை சொல்லுதேன் கேளு நான் தான் வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை என் பெயருதான் நந்தி தேவன் நான் தொந்தி இல்லப்பா நந்தி நீ சிவன் ஆலயத்துக்கு எங்க போனாலும் சிவனை பார்ப்பதற்கு முன்னால நந்தி தேவன் என்கிட்ட உத்தரவு வாங்கி என்னை வணங்கினாத்தான் அவரை பார்க்க முடியும் உள்ள போக முடியாது இப்ப தலையாரிய பார்க்கணும்னா யாரை பார்க்கணும் கிராமத்தை பார்க்கணும்னா முதல்ல தலையாரிய பார்க்கணும் தலையாரிய பார்க்கணும்னாலும் கொஞ்ச நேரம் காத்து இருந்தா தானே உள்ள போக முடியும் உள்ள போக முடியுமா கேட்கணும் ஆமா பிறகு கேட்டா தான் அவர் எங்க இருக்காருன்னு தெரியும் அப்போ கிராமத்தை பார்க்கணும்னா தலையாரிய பாட்டியத்தான் அவரை பார்க்க முடியும் அப்போ ஒருவருக்கு மேல ஒருவர் இருக்கும்போது இன்னொரு ஆள் உத்தரவு கிடைச்சா தான் உள்ள போக முடியும் அத மாதிரி சிவன் ஆலயத்துக்கு எங்க போனாலும் நந்தி தேவன் என்னை தாண்டி தாண்டி நான் உள்ள போனோம் அப்புறம் என்ன செய்யணும் பெருச்சாளி எலி ஐயாவை பார்க்கலாமா கேட்டுதான் போகணும் நன்றியை கேட்டு போகணும் அதனால எப்பா அரக்கா நான் தான் வானலோக தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை அதனால இறைவன் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தாரப்பா ஐயா உங்க கூட நான் எப்படி வர முடியும் நீங்களோ கைலாசத்தில் உள்ளவர் நானோ பூலகத்தில் உள்ளவர் அதுக்கான வழியை சொல்லுங்க நீ கவலைப்படாத வரக்கா இந்த பச்சிலை குளிகையை உன் வாயில போட்டு கடவாயிலே ஒதுக்கிக்க உடனே உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும் கூறுகட்ட மனுஷா குலுக்க கிடையாது குளிகை 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 குலுக்க அந்த காலம் இருந்துச்சு இப்போ எந்த வீட்டில் இருக்கு எல்லாத்தையும் ஆத்துல தூக்கி விட்டாச்சு போ ஆமா ஆமா நெல் வேணும்னா இந்த அதுக்கு பக்கத்துல மில்லுக்கு போயிட்டு வா அந்த காலத்துல அப்படி அறுத்து நெல் அறுத்து குலுக்கையில் 5 கோட்டை 6 கோட்டை மொத்தமாக போட்டு அந்த கீழூடி ஒரு ஓட்டை இருக்கும் ஆமாம் 2 கை போகிற மாதிரி அந்த ஓட்டை வழியே தான் அந்த நெல்லை அள்ளுவாங்க நெல்லை அள்ளும்போது குளிக்கிலேருந்து அள்ளும்போது அந்த நெல் கலகலன்னு அப்படியே காற்றோட்டமாக காஞ்சிருக்கும் அந்த நெல்லை அவிச்சு கொண்டு போய் நல்லா அவிச்சு குத்துனோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் இப்போ குலுக்க யாருக்கு தெரியுது ஆமாம் ஆமாம் அப்படிதான் எடுக்கணும் பிறகு ஒவ்வொரு குலுக்கையும் 4 கோட்டை 5 கோட்டை பிடிக்கும்
அப்போ குதிலுக்குள்ள இறங்கி தானே நெல் அள்ளுவாங்க. உள்ள அள்ளியும் இறங்கி அள்ளலாம். ஆ, சைடுல ஓட்ட இருக்கும் முடி. அப்படியா? ஆமா ரவுண்டா இருக்கும். ஆமா பாத்துக்கே. ஆமா வேற என்ன தெரியுங்களா எங்க வீட்டுல இருந்துச்சு. ஆமா அப்போ அந்த குலுக்க வேற, இது பச்சிலை குளிகை. இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் தனக்கு வாயிலே போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கினான். அவன் ஒதுக்கிய 3.25 நாளிகையில அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைத்தது. ரெக்கை வந்து முளைச்சதும், ஏ பாவி, அங்க பறக்கா இங்க பறக்கா, மேலே பறக்கா கீழே பறக்கா, பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நிலகுண்டு இருக்க மாட்டுக்கான். ஏ ரெக்கை திடீர்னு வந்து முளைச்சா அவனுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ரெக்கையே இல்லாத நம்மளே இந்த வரத்து வாரோம். உங்குடிய கெடுக்கவா ஏங்குடிய கெடுக்கவான்னு பிற ரெக்கை வந்து முளைச்சா சும்மையா இருப்போம். எனக்கு மட்டும் ரெக்கை முளைச்சதுன்னா நைட்டில் படுத்துருக்கும் போது அப்படியே படுத்திருப்பேன். என் வீட்டுக்காரி தூங்கின உடனே என் கொழுந்திய வீட்டுக்கு அப்படியே பறந்து போயிடுவேன். அதானே. ஆமா அப்படி தண்ணி சுடும். ஏப்பா இது புதுசா இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாச்சு? அதாவது யாருக்கும் எந்த தீவினையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யுமானால் அந்த செய்யக்கூடிய வினையானது தன்னையே வந்து பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். ஆமா மோட்டை சுடும்னா ஆமா அது என்ன ஆப்பம்னு என்ன தாத்தா? விடியா காலம் தண்ணி சுடும். ஆமா அது விட்டு ஆப்பம் மோட்டை சுடும். மோட்டை சுடும். அது கேக்கணுமையா பெரிய ஆளு இருக்க. சும்மா இங்க வந்து கேட்டியனா நேரா கண்ணு தெரியும். நீர் தானே நினைச்சு நீர் உங்கள்ட்ட தானே நினைச்சு கேட்க முடியும். அதான் சொல்றேன். சரி ஒண்ணுக்கு அர்த்தம் சொல்லிட்டு மனசு போல வாழ்க்கை. மனசு போல வாழ்க்கை. அவ்வளவு யார குடிய கெடுக்க நேரமோ நம்ம குடிக்கி நம்ம மனசுல என்ன இருக்கும் கடவுள் நமக்கு அதைத்தான் திருப்பி கொடுப்பாரு. ஆமா நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம். மற்றவங்க கெட்டு போக நினைச்சோம்னா கடவுள் நமக்கு அதைத்தான் கொடுப்பாரு. ஆமா வேற ஒண்ணுமே கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை மனசு போல வாழ்க்கை. பந்தை கொண்டு எரிந்தோம்னா அந்த பந்து நம்மளை நோக்கி திருப்பி வரும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு வார்த்தையும் ஒரு எண்ணமும் அதுதான். அவன் யாரையும் கெடுக்குன்னு நினைக்க கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான். செய்வன அந்த வேண அது யாருக்கா தெரியுதா? இப்போ தெரிய மாட்டேங்க. கோபத்துல ஒன்று செஞ்சிருந்தான். செய்வனன்னு வைக்காங்க ஐயா. நல்ல நேரம் இருந்ததுன்னு வையி, அவனை விட்டு இவனைத்தான் வந்து பிடிக்கும் தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. செய்வனன்னு போயிட்டான்னா அவனுக்கு சீரழிவு தான். ஆமா அன்னைக்கு நம்ம அனுபவிச்ச நாளைக்கு அவனுக்கு. ஆமா அது செஞ்சவனுக்கு போய் பிடிக்காது. செய்வன தன்னைத்தான் சூடும். ஆமா ஒரு காலமும் அது வந்து வீணாகாது. இந்த விவரம் தெரியாம நம்ம மக்கள்லாம் என்ன மாதிரி பண்ணுதோ. ஆமா ஆனா அரக்கனுக்கு நமக்கெல்லாம் ஆண்டவர் ரெக்கையை கொடுக்காம விட்டாருன்னா இந்த மனிதனுடைய எல்லா குணத்தையும் தெரிஞ்சுதான், குணத்தை அறிந்துதான் ஆண்டவன் குதிரைக்கு கொம்ப கொடுக்கல. குதிரைக்கு கொம்ப கொடுத்தா என்ன ஆகும்? குதிரைக்கு கொம்ப கொடுத்தா ஓடி ஓடி முட்டும். ஆமா கெட்டி போட்டா தான் நிக்கும். அது கொம்பு இருந்தா அதை அடக்கவே முடியாது. குதிரை வந்து திமிர ஆரம்பிச்சுட்டுன்னா அதை யாராலையும் அடக்க முடியாது. கொம்பு இருந்தா என்ன ஆகும்? ஓடி ஓடி எல்லாத்தையும் முட்டி கொண்டு விடும். அதனாலதான் கொம்ப கொடுக்க. அப்ப இந்த அரக்கனுக்கு ரெக்க வந்து முளைச்ச உடனே அவனுக்கு நிக்கக்கூடிய நிலை தெரியாம வாரா. அப்ப நந்தி தேவன் கூப்பிட்டார், ஏ அரக்கா, நீ இப்படியே மேலே இங்கேயும் பறந்துகிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு கைலாசம் போக? ஐயா நந்தி தேவா, நான் முன்ன பின்னே போனதும் இல்லை வந்ததும் இல்லை. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். என்ற அரக்கனும் நந்தி தேவனுமாக கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள்? ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடம் அதற்கு. ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடம் அதற்கு. ஏகவல்லி கைலாச ஈசேனோட பதியதற்கு. நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க. நந்தி தேவன் முன்பறக்க வல்ல
வந்தார்கள். அதுவே கீழக்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் கொலுசபைக்கு வந்து ஒரு சபைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான். பறித்தான். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு நம்ம ஆண்டவே சிவபெருமான முதலாக பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சும்மா வீசினங்கை வெறுங்கையுமா போக கூடாது. அதனால தெய்வேந்திரனுடைய பூங்காவனத்திலே பூமலர்களை பறித்துக் கொண்டு கைலாசத்திலே 30 முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டு மாமுனிவர்கள். அப்ப இத்தனை பேர்களும் புடைசூழ இறைவனாகப்பட்ட சிவபெருமான் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டிருந்தார்கள். நந்தி தேவன் இந்த கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு அந்த இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனை அடிபணிந்தா மல்லரக்க எப்படி அடிபணிந்தா முக்காலு அரக்க வலமாய்வன் முக்காலு அரக்க வலமாய்வன் முடி வணங்கி சிவனை நமஸ்கரி முடி வணங்கி சிவனை முடி வணங்கி சிவன அமையா முடி வணங்கி சிவன நமஸ்கரித்தாயே. நான்கு வேலை அரக்க சுத்திவன் நமஸ்கரித்து சிவனை தென்றலில் 5 வேலை அரக்க சுத்திவன் அடிபணிந்து அவரை நமஸ்கரித்து அரோகரா அரணாமம் சொல்லி அவன் வணங்குவான். சிவ 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 சிவனை சிவனையின் சிவநாம சொல்லி அவன் வணங்குவான். சிவநாம சொல்லி அவன் சிவனை என்று அமையோ சிவனை அழகா சிவநாமம் சொல்லி அவன் அமையா சிவநாமம் சொல்லி அவன் சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சுரூபா சாமுண்டீஸ்வரா என் சர்வலோக நாயகா அடியோர்க்கெல்லாம் எளியோனே என் ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து அவன் 12 வருடமாகவே தவமிருந்தான் அல்லவா. தவமிருந்தவனுக்கு ஆண்டவனை கண்ட உடனே மற்றில்லாத மகிழ்ச்சி. அப்ப சிவனை கண்டு நாமல் இப்பொழுதே வரம் வாங்க வேணுமென்று ஆண்டவனுக்கு முன்னால பட்டு பயந்து பணிந்து 2 கரத்தை எடுத்து வணங்கி கும்பிட்ட கையை கீழே போடாம நிற்கான். அப்ப ஆண்டவன் பார்த்தார், இவன் தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்று அவனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி அமர வைத்தார். வாமகனே வல்லரக்கா வாமகனே வல்லரக்கா வந்த மறு பக்கத்தில் என் மகனே வல்லரக்கா ஈசன் பக்கம் வந்த மறு உன்னுடைய தவம் போல உன்னுடைய என் மகனை வல்லரக்கா உன்னுடைய தவம் போல் உலகத்தில பார்த்ததில்லை. ராவணன் தவத்திலையும் 4 பங்கு அதிகமாய் இந்திரன் தவத்திலையும்
ஏழு பங்கு அதிகமா கும்பகண்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகமா என்ன வர உனக்கு இப்பொழுதே கேளுதான் கேட்ட கேட்ட வரங்கள் கிருபையோடு உனக்குத்தான் சொன்ன சொன்ன வரங்கள் வரங்கள் எல்லாம் எப்பா சர்க்கேசா உனக்குத்தான் உனக்குத்தான் எப்பா வரங்கள் எல்லாம் ஏ என் மகனே வல்லரக்கா நான் உன் தவத்தை போல உலகத்திலே பார்த்ததில்லை மகனே ராவணேஸ்வரன் தவத்திலேயும் 4 பங்கு அதிகமாச்சு இந்திரன் தவத்திலேயும் 7 பங்கு அதிகமாச்சு கும்பகர்ணன் தவத்திலேயும் கோடி பங்கு அதிகமாச்சப்பா அதனால என்ன வரம் வேணுமோ கேளு நான் உனக்கு இப்பமே தாரேன் அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே அப்பந்தான் அரக்கன் யோசனை பண்ணான் பகவான் நமக்கு எது கேட்டாலும் தாரம்னு சொல்லிட்டாரு நம்ம வசமான வரத்தை கேட்டு வாங்கணும் ஆமா வரம் வேணும் உரம் வேணுமா ஆயுசுக்கும் இருந்து சாப்பிடணும்னா அப்ப என்ன செய்யலாம் வேலைக்கு தான் ஒரு ஆள் போடணும் ஆமா இருந்து சாப்பிடணும்னா தான் நல்ல வரத்தை கேட்டு வாங்கியிருப்பானே அழகா இருந்து சாப்பிடலாம அப்படி இல்லை என்னாச்சு வேலைக்கு போகாம உட்காந்து சாப்பிடணுமா உழைக்காம அதனால இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா இடத்திலே ஆமா ஆண்டவனார் இடத்திலே 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்க வேணும் என்று அந்த வல்லரக்கனாகப்பட்டவே இறைவனிடத்திலே வந்து என்ன கேட்டாம் தெரியுமா சாமி உங்களோட அருளாலே பாதாள உலகத்தில் மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால குறைவுமில் பொன் இருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்து இருக்கு எனக்கு சொத்தால குறைவும் இல்லை உங்க அருளால் பாதாள உலகத்தில் எனக்கு எந்த குறைகளுமே கிடையாது மண்ணும் மனை இருக்கு பொன்னும் பொருள் இருக்கு சொத்து சுகம் இருக்கு எனக்கு சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்கா நாங்க என்ன வாடகைக்கா வாங்கி வச்சிருக்கோம் அப்போ அந்த அரக்கு மட்டும் சொந்தமா வச்சிருக்கோம் வாடகைக்கெல்லாம் வைக்க முடியுமா அதானே கேட்க வெஞ்சாமரத்தை கொண்டு வீசுவாங்க வெஞ்சாமரம்னா என்ன தாயி விளக்குமாரா ஆயிரங்கால் எடுத்து காட்டிட்டான் தான் போதும்ல அந்த வெஞ்சாமரம்னு சொன்ன உடனே இந்த அரசர்களுக்கெல்லாம் அந்த வெள்ளையர் வச்சு வீசுவாங்கல்ல அந்த வெஞ்சாமரம்ல அரசர்களுக்கு தான் அப்படியா நம்ம வெஞ்சாமரம் பூரா விளக்குமாறு தான் ஓ நமக்கு விளக்குமாறு நம்ம இருக்க இருப்புக்கு விளக்குமாறு தானே வருவாங்க சுத்தமா பேச்சு நிப்பாட்டு பிறகு அதனால இந்த அரக்கனை சொந்தமா வச்சிருக்காம நான் ஏன் சொன்னேன் தெரியுமா சொந்தமான அவன் ஒரு பெண்ணை கட்டி ஊர்ல விட்டுட்டு உருப்படியா சிவனை எண்ணி தவம் இருந்துக்க வந்திருக்கான் நம்ம அப்படியா இருக்கோம் நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு ஊருக்குள்ள 1 2 3 நிறைய இருக்கு அடேப்பா ஏகப்பட்ட இருக்கு அவன் அந்த புல்லு கட்டு வச்சிருக்காரு எங்க அத்தானுக்குலாம் எங்க அத்தா ஒரு எக்ஸல் வச்சிருக்காரு பெட்ரோலை போட்டு கிழக்கு மேக்கம் அலையுதாரு சின்ன ஆச்சி சடைச்சிட்டான்னா பெரிய ஆச்சி வீட்டுல சாப்பிட வராரு பெரிய ஆச்சி சடைச்சிட்டானா சின்ன ஆச்சி வீட்டுக்கு சாப்பிட போறாரு அங்க சாப்பிட போறாரு அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது அரக்க அப்படி இல்லல்ல கரெக்டா இருக்கான் அதான் சொந்தமானு சொன்னேன் உரிமையா கரெக்ட் அப்போ ஆண்டவா உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்ல அரக்கா
எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏன்டா தவம் இருந்த ஆண்டவா? நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரம் வேணும்னா ஒரு வாரம் தவம் இருந்துக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் தவம் இருந்துக்கலாம், அப்புறம் இல்லை 20 நாள் தவம் இருந்துக்கலாம், ஒரு மாதம் கூட இருந்துக்கலாம். நீ 12 வருஷம் தவம் இருந்திருக்கியப்பா, பெரிய வரமா சொல்லி கேளு. ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேணும் தெரியுமா? எல்லையிலையும் சிறிய வரம் சிறிய ஈஸ்வரனை கொடுக்க வேணும் பாக்கிலையும் பகுதி வரம் பகுதி பகவானை கொடுக்க வேணும் மிளகிலையும் சிறிய வரம் சிறிய முக்கண்ணா கொடுக்க வேணும் எனக்கு சீரகத்தில் சிறிய வரம் சிறிய ஐயா சிறிய வரம் சிவனாரை கொடுக்க வேணும், ஆதி சிவனாரை கொடுக்க வேணும். சீரகத்தில் சிறிய வரம் ஆதி சிவனாரை கொடுக்க வேணும், எனக்கு சிவனாரை கொடுக்க வேணும். எனக்கு கடுகிலையும் சிறியவன் சாமி கரை கண்டா கொடுக்கவே, எனக்கு மிளகிலையும் சிறியவன் முக்கண்ணனை கொடுக்கவே, வல்லரங்கை கேட்டபோ வல்ல சிவன் ஏது சொல்